திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் வழக்கறிஞரின் சித்தப்பாவான தனியார் பள்ளி தாளாளர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 15 வருடங்களாக நீடித்து வரும் சொத்து தகராறில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தார். இவரது தந்தை லிங்குசாமிக்கும் சித்தப்பா தண்டபாணிக்கும் நீண்ட காலமாக சொத்து பிரச்சனை நீடித்து வந்துள்ளது. இதற்கிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் லிங்குசாமி துண்டு துண்டாக கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இக்கொலைக்கான நேரடி சாட்சிகள் இல்லாததால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதனால் தனது தந்தையின் கொலைக்கு சித்தப்பா தான் காரணம் என நம்பிய முருகானந்தம் அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன் என முடிவெடுத்து வழக்கறிஞராக படித்துள்ளார். அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானவர் சித்தப்பா தண்டபாணிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்து தலைவலி கொடுத்துள்ளார். பள்ளி கல்வித்துறை அனுமதியை மீறி சித்தப்பா நடத்தி வரும் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 4வது மாடி கட்டப்பட்டதாகவும் இதனால் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் வழக்கு தொடர்ந்தார். அவ்வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி தண்டபாணியின் பள்ளியில் கூடுதலாக கட்டப்பட்ட 4வது மாடி கட்டடங்கள் கடந்த மாதம் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டன. அதோடு முருகானந்தம் விட்டுவிடவில்லை. பள்ளி செயல்பட்டு வரும் கட்டடம் முழுவதுமே முறைகேடாக கட்டப்பட்டது என்றும் கட்டடத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக உள்ளதாலும் அப்பள்ளி கட்டடத்தை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு மீதான விசாரணையை மீண்டும் நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து தண்டபாணிக்கு நோட்டீஸ் வந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த தண்டபாணி அண்ணன் மகன் முருகானந்தத்தை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். பள்ளியின் உறுதித்தன்மையை பார்வையிட நீதிமன்ற ஊழியர்களுடன் தனது எதிரியான வழக்கறிஞர் முருகானந்தம் திங்களன்று பள்ளிக்கு வருவார் என முன்கூட்டியே அறிந்திருந்த தண்டபாணி கூலிப்படையினரை இறக்கி சம்பவம் செய்துள்ளார். அதிகாரிகளுடன் வந்தபோது தயாராக இருந்த கூலிப்படையினர் பின்புறமாக வந்த ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். முருகானந்தத்தின் பின்புற தலையில் அரிவாளால் கொடூரமாக வெட்டி அவரை துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளனர். இதனை பார்த்ததும் அலறி அடித்து ஓடிய நீதிமன்ற ஊழியர்கள் தாராபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்த பின்பே தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றினர். இக்கொலை சம்பவம் தொடர்பாக பள்ளியின் தாளாளர் தண்டபாணி மற்றும் 5 கூலிப்படையினர் தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமாரிடம் சரணடைந்துள்ளனர். அவர்களிடம் வழக்கறிஞரை கொலை செய்ததற்கான காரணத்தை வாக்குமூலமாக பெற்று தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் தாராபுரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.